அரிசி உப்புமா பண்ணி சாப்பிடலாமா? நான் சொல்கிறேன், இந்த அரிசி உப்புமா அஜீரணம் பண்ணாது. சாப்பிட்டா வயிற்றுக்கு எதமாக இருக்கும், தொண்டையிலலாம் நெஞ்சக்கரிப்பு அந்த மாதிரிலாம் வராது, அஜீரணம்லாம் பண்ணாது. சாப்பிட்ட திருப்தியாக இருக்கும் இந்த அரிசி உப்புமா. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் பச்சரிசியை எடுத்து வச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா மிக்சியில் 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இதை போட்டு முதல்ல அரைச்சி விடணும். முதல்ல 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சி விடணும். ரவை பதத்தில் அரைச்சிடணும். அப்புறம் இந்த ஒரு டம்ளர் அரிசியை அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி விடணும். இதை நம்ம சலிச்சுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், அப்படியே வச்சுக்க வேண்டாம். அதை வாழையிலையை அடுப்பில் வச்சு கடுகு, கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 வரமிளகாய், பெருங்காயம், அதை போட்டு நல்லா படன்னு பொரிய விட்டு, அதில் ஒரு டம்ளர் நமக்கு இந்த நொய் இருந்ததுன்னா 2.25 டம்ளர் தண்ணி வைக்கலாம். 2 டம்ளர் கூட வைக்கலாம், கொஞ்சம் தாராளமாக வச்சு அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம் அப்படி கொட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஊற்றி திட்டமாக உப்பு போட்டுக்கணும். இப்போ நிறைய போடக்கூடாது, போடாமே இருக்கக்கூடாது, திட்டமாக போட்டுக்கணும். உப்பை போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் தொலை விளம்புது கொதிக்கிற மாதிரியா கொதிக்கும். அப்போது பானையை அந்த திறந்துட்டு, இந்த மூடியை திறந்துட்டு, இந்த அடிச்சு வச்சுருக்கும்போது இந்த நொய், பருப்புகள், சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அதை போட்டு நல்லா கலரணும். கட்டி ஒன்று இல்லாமல் கலரிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அங்கேயே ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேலைகளை பண்ணலாம். ஆனால் ஒரு கண் அதுலேயும் வச்சுட்டுருக்கணும் அந்த உப்புமா வித்தியம். இப்படி 10-15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் உப்புமாவாக ஆயிருக்கும். அது என்ன பண்ணணும், நம்ம இடுக்கியை வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி கையில் எப்படி தொட்டு பார்த்தோம்னா முத்துன்னு ஆயிருக்கும். நல்லா தலைகாய் நல்லா முத்துன்னு ஆயிருக்கும். பொல இருக்கும் உப்புமா. அட்லியும் ஒண்டையமெல்லாம் இருக்குதுன்னா பொலன்னு இருக்கும். அது மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நல்லா தூவிட்டு, ஒரு 2 ஆறு கருவேப்பிலை போடும் நம்ம வாசனைக்கு தூவிட்டு, ஒரே ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நெய்யை நல்லா அது மேலே குத்திடும். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் குத்தி மறுபடியும் மூடி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியை நம்ம அதை திறந்து பார்த்தோம்னா சூப்பரான அரிசி உப்புமா. பொலன்னு பிடிச்சா பிடிக்கும், விட்டால் பொலன்னு உதிரும். அந்த மாதிரியான ஒரு கமன்னு வாசனையோட அரிசி உப்புமா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த அரிசி உப்புமா நமக்கு அஜீரணம் பண்ணாது, தொண்டையிலேயே நிற்காது. உப்புமா சாப்பிட்றதுனால என்னென்ன தலைவேதனை உண்டோ அதெல்லாம் பண்ணாது. மாறா இது அப்படி நல்லா வயதுக்கு எதமாக இருக்கும். ஜீரகம், மிளகு அதெல்லாம் போடுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா ஜெரிச்சு போயிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் துருவி, ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 8 வரமிளகா, ஒரே ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி புளிப்புக்கு துளி உண்டு உப்பு போட்டு அந்த கடலைப்பருப்பு, மிளகா, பெருங்காயம் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இந்த துளி உண்டு புளியும் இந்த தேங்காயம் போட்டு நல்லா சட்னி மாதிரியோ இல்லை கெட்டியாக துவையல் மாதிரியோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி தொட்டுண்டோம்னா இந்த அரிசி உப்புமா கும்முன்னு நல்லா இருக்கும். ஒரு சட்னி எதுவும் வேண்டாம் அப்படின்னா குண்டு வெல்லம் இருக்குல்ல, அந்த வெள்ளத்தை டப்புன்னு ஒரு வடை நல்லா இவ்வளோ பெரிய துண்டு வெல்லம் பக்கத்தில் வச்சு இந்த அரிசி உப்புமாவை சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமாக இருக்கும். நல்லா அவ்வளோ உப்புமா சாப்பிட்டா போதும், பசியே எடுக்காது. நல்லா ஜிம்முன்னு வயிற்றுல நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரிசி உப்புமா யாருக்கும் தெரியாதது இல்லை, ஆனால் இந்த அரிசி உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த அரிசி உப்புமா எனக்கு என் மாமியார் சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா இது வேறு மாடலில் பண்ணுவா. எங்கள் அம்மா பண்ண மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மாடல். இந்த உப்புமா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேண்டாம், உப்புமாவே நல்லா கும்முன்னு வாசனையாக இருக்கணும். பண்ணும்போதே சாப்பிடும் போல் நாக்கெல்லாம் ஊறும். அவ்வளோ நல்லா இருக்கும். உடம்புக்கு எந்த தீமையும் பண்ணாது. இதுக்கு எண்ணெய் ரொம்ப அதிகம் வேணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகா, பெருங்காயம் வெடிக்க வரத்துக்கு ஊற்றிட்டா போதும். மற்றபடி இந்த தண்ணியிலேயே அந்த நொய் நல்லா அந்த அரிசி ரவை இருக்கு இல்லையா, அந்த அரிசி ரவை நல்லா வெந்து போயிடும். ஏன்னா அரிசி உப்புமா ரெடி, தேங்காய் துவையல் ரெடி. இலை போடலாமா, சாப்பிடலாமா? இந்த பதிவு பற்றி தான் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.